தமிழ்நாட்டில் இஸ்லாமிய கட்சி ஒரு 10 கட்சி இருக்குமா? எனக்கு பேர் தெரிஞ்சு ஒரு 2-3 தான் ஞாபகம் இருக்கு. இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கும். நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது குத்தலையா? நம்மளாம் இத்தனை வருஷம் கட்சி நடத்துறமே எதுக்குன்னு? ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன்ல போய் 2 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் பிச்சை எடுக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? நீங்க எல்லாம் சேர்ந்து நின்று ஒரு இயக்கமாவோ ஒரு கட்சியா இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருமா? ஒரு நடிகனை அரசியலுக்கு கொண்டு வரணும் ஒரு இஸ்லாமிய மானை விரும்புறான்னா இஸ்லாமிய சமூகத்துல இத்தனை பேர் கட்சி நடத்தி என்ன யூஸ்? விஜயவோ இல்ல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களையோ நான் குறை சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. முக்கியமான மேடையை முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திருக்கலாம். இந்த சினிமா டயலாக் பேசுன இந்த மாணவி எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துல சிறைவாசிகள் 30 வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்கிறாங்க, அவங்களை விடுதலை பண்ண சொல்லி நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நடக்க மாட்டேங்குது, நீங்க அரசுக்கு ஒரு கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும். இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்தி இருக்கலாமே. நான் பேசுறது சில பேருக்கு குத்த தான் செய்யும். சில நேரத்துல சில விஷயங்கள் பேசித்தான் ஆகணும். இவ்வளவு விஷயம் பேசுறதுனால நான் விஜய்க்கு எதிரானவன்லாம் கிடையாது. உண்மையா சொல்ல போனா நானும் ஒரு காலத்துல விஜயோட தீவிரமான ரசிகன். எந்த அளவுக்கு அப்படின்னா, சிவகாசின்னு ஒரு படம் வரும்போது அந்த நெத்தியில குங்குமம் போட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நானும் அதே மாதிரி குங்குமத்தை போட்டுட்டு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நான் போனேன் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் போயிருவேன். அந்த அளவுக்கு தீவிரமாக தான் இருந்தேன். என்னைக்கு இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள வந்தனோ இதெல்லாம் ஹராமு இதெல்லாம் ஹலாலுன்னு தெரிஞ்சு என்னால உணர முடியுது அப்படின்னா, பிறப்பால முஸ்லீமா இருக்க உங்களுக்கு ஏன் உணர முடியல? மறுபடியும் சொல்றேன், உலக கல்வியோட சேர்ந்து மார்க்க கல்வியும் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க. நான் இது வரைக்கும் பேசுனது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. என்னுடைய ஆதங்கத்தை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.